ஸ்கூல் கிளம்பிட்டேம்மா, போயிட்டு வரேம்மா. சரிம்மா. சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேம்மா. ஊர் நல்லா பெரிய ஊராக இருக்குங்களா? வீடு வாசல் நல்லா வசதியாக இருக்கும். காயு, ஸ்கூல் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்க்கா. டைம் ஆச்சு, சீக்கிரமா வாடி. இந்த வரேங்க்கா. சீக்கிரமா வா. பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டியாக்கா? படிச்சிட்டேன்டி. நைட்டு ஃபுல்லா என் கூட தானே இருந்தேன். எப்பக்கா படிச்ச? காலையிலே எழுந்துட்டேன் படிக்க. பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணாப்பா? இந்த பொண்ணுதான் அக்கா. இதே பொண்ணா? நல்லா இருக்குப்பா, நல்ல பொண்ணா இருக்குப்பா. மோக்கடையா இருக்கு, மகாலட்சுமி போல இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு. வீடு எங்க இருக்கு? இந்த வீடுதான் மச்சான். எங்க அண்ணி அண்ணனே? உள்ளதே இருக்காரு. வாங்க வாங்க. என்னப்பா? பாப்பா தம்பி கணேசா, வாப்பா. வாங்க. வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தா வள்ளி? அக்கா எனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. நல்ல இடமா இருந்தா சொல்ல சொன்னாங்க. நம்ம அண்ணன்கிட்ட பொண்ணு இருக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்கேனே. நீங்க என்னன்னு சொல்றீங்க? பாப்பா என்ன படுத்துக்கிட்டுலப்பா இருக்கு. அதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என் மகனுக்கு எந்த ஒரு கெட்ட வழக்கம் இல்லை. நம்பி கொடுங்க, நல்லா சம்பாதிக்கிறான், நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்புறம் என்னப்பா, பேசி முடிச்சிடலாம்ல? அப்புறம் என்னண்ணே, நம்பிக்கை சொல்றாங்கண்ணே, நம்பி கொடுங்கண்ணே. சரிப்பா தம்பி, நீயே சொல்லிட்ட. உனக்கு சம்மதம்ல எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? நீங்க உங்க அண்ணனே சம்மதம் சொல்லிட்டாரு. எனக்கும் சம்மதம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. உடம்பு பொண்ணு கிடைக்காதுப்பா, உடனே பரிசத்தை போட்டுருங்க. அப்புறம்ப்பா வெத்தலாவுக்கு மாத்திக்கலாம்லப்பா? சரிப்பா, மாத்திக்கிறோம்ப்பா. எந்திரிங்க எந்திரிங்க, தட்டா மாத்திக்கங்க. அம்மா, தண்ணி குடுமா. என்னம்மா வெத்தலை பாக்கலாம் இருக்கு? வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஆமா, நானே சொல்லன்னு நினைச்சேன், நீயே கேட்ட. என்னதுமா? உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. நல்ல இடமா இருந்துச்சு, நாங்களே பேசி முடிச்சிட்டோம்மா. யாரை கேட்டுமா முடிவு பண்ணீங்க? யாரடி கேட்கணுன்ற? எனக்கு கல்யாணம்லாம் வேணாமா, நான் படிக்கணுமா, ப்ளீஸ்மா. நாளையில இருந்து நீ பள்ளிக்கூடமே போக வேணாம். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நான் சொல்றேம்மா, அப்படியே கட்டிக்கிட்டு இந்தாரு, பேசாம இரு. பள்ளிக்கூடம் போகணும் போகணும்னு சொன்னவளை பக்குவப்படாத வயசுல அவசரப்பட்டு என் வாழ்க்கையை இப்படி அலங்கோலமாக்கிட்டீங்களே. இப்படியெல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலையம்மா. உனக்கு மகாலட்சுமின்னு உன்னை கூப்பிட்டு உனக்கு பேர் வச்சு உன் வாழ்க்கைய நானே நெல்லி போட்டுட்டேனம்மா. இப்படி புருஷனை இழந்துட்டு பிள்ளைய பிறந்துட்டு என்னைக்கு கரை சேர போறேன்னு தெரியலையே. வாழ்க்கைய கெடுத்ததே நான் தான்மா. இந்த பச்ச மண்ணு உன் பிள்ளை பாக்குற பாருமா. என்னை கட்டினவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். நானும் அதே இடத்துக்கு போகலான்னு பார்த்தா என் புள்ள வேற. இதுக்கப்புறம் நான் என்னம்மா பண்ண போறேன்? கவலைப்படாதம்மா, நானும் உங்க அப்பாவும் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உங்களை நம்புறதா? உங்களை நம்பி தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். இதுக்கப்புறம் உங்களெல்லாம் நம்பவே மாட்டேன். நானே படிச்சு நானே என் பிள்ளைய பார்த்துப்பேன், நல்ல வேலைக்கு போய்ப்பேன். இனி யாரும் எனக்கு தேவையில்லை.
அம்மா என்னம்மா இந்தாங்க உங்க பேரனை புடிங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே வர ரிசல்ட் வந்துருச்சுமா, பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டியா இப்ப வேலை நடத்துமா கிடைச்சிரும் கண்டிப்பா. நெசமாவா நெசமாதாம்மா. ஏன் தங்கப்பிள்ள அம்மாவுக்கு வேலை கிடைச்சிட்டாமடி தங்கப்பிள்ள அம்மாவுக்கு வேலை கிடைச்சிட்டாமடா என்னங்க படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? சரி அழுதது போதும், கண்ணை தொடச்சு நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. யாரா இவன் நல்லா போயிட்டு இருந்த படத்தை பாதியில் நிப்பாட்டிட்டு வந்து இடையில பேசிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. படமே அவ்வளோதான். நீங்கள் எத்தனையோ பேர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அதனால தான் இந்த ஒரு 7 நிமிஷம் கதையில் சொல்லி புரிய வைக்கலாமேன்னு வந்தோம். ஆனால் அதில் புரியுமான்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னாச்சும் நம்ம மக்களுக்கு புரியுமான்றக்காக தான் பேச வந்திருக்கேன். என்னென்னா நம்மளை பெற்றவங்களை பொறுத்தவரை நம்ம பெற்ற பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சு, இனி கண்ணை மூடினாலும் சந்தோஷமாக கண்ணை மூடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக கண்ணை மூடிடுவீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளை சந்தோஷமாக இருக்கான்னு ஒரு நாளாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் உங்கள் பிள்ளைங்களை கட்டி கொடுக்க வேணான்னு சொல்லலை, கட்டி கொடுங்க. 18 வயசு ஆனதுக்கப்புறம் கட்டி கொடுங்க. 18 வயசு கீழே அந்த பொண்ணுங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதான் தெரியும். இடையில யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இவன் பக்கத்தில் உட்காரலாமா இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாதா ஏதாவது தெரியுமா? சரி அதை விடுங்க. நீங்கள் தான் அம்மா, நீங்கள் தான் அப்பான்றது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த குழந்தைக்கு நீயும் அம்மா போகிற கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்க. இங்கே எத்தனை பேரும் தான் பெற்ற பிள்ளைக்கு 18 வயசுக்கு மேலே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. 18 வயசுக்கு மேலே முடிச்சு கொடுத்தவங்களோட 18 வயசுக்கு கீழே முடிச்சு கொடுத்தவங்க தான் அதிகம். எதனாலனா தான் பெற்ற பிள்ளை எவனையாச்சும் கூட்டிகிட்டு ஓடிடுமோ, எந்த ஜாதிக்காரனையாச்சும் கூட்டிகிட்டு ஓடிடுமோ, எப்போ கட்டி கொடுத்துட்டா நம்மகிட்ட இருக்க கடமை முடிஞ்சிடுமே அப்படின்னு முடிச்சு கொடுத்தவங்க தான் அதிகம். ஆனால் நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாரா இவன் ஜோக்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்கானே நீங்கள் நினைக்கிறது நல்லாவே தெரியுது. நான் ஜோக்கர் தாங்க. எங்களால் 4 பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நாங்கள் ஜோக்கராகவே இருந்துட்டு போகிறோமே. இனிமேலாவது கொஞ்சமாச்சு யோசிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைய கட்டி கொடுக்க போகிற அந்த பையன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை கொஞ்சமாவது உங்கள் பிள்ளை மேலே வைங்க. இப்போ உங்களோட எல்லார் பிள்ளைக்கிட்டையும் நான் பேசணும். ஒரே ஒரு வார்த்தை. குழந்தையாக இருக்கும் உனக்கு குழந்தை திருமணம் எதற்கு? குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து சிறுமிகளுக்குமே இப்படம் சமர்ப்பணம்.